வாங்க வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ரைடு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி 2 டே ரைடு பண்ண போகிறோம். எப்போவும் 1 டே ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த தடவை 2 டே ரைடு பண்ண போகிறோம். சோலோவாக பண்ணலைங்க. நம்ம கூட இன்னொரு பைக் வருது. அதுவும் RX தான். அது பார்த்திங்கன்னா RX 135 கன்வெர்ட்டட் இன்ட்டு RX 100. அந்த பைக்கில் பார்த்திங்கன்னா அதில் 2 பேர் வராங்க. ஒரு ரைடர் அப்புறம் ஒரு பில்லியன் வராங்க. அதில் நம்ம வழக்கம் போல் நம்ம RX 135 போயிட்டுருக்கோம். ஸ்டாக் RX 135 நம்ம வண்டி பேர் சிண்டாக அதுங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஏற்காடு போகிறோம். இன்றைக்கி ஏற்காடு போயிட்டு இன்றைக்கி ஏற்காடில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஏலகிரி போயிட்டு அப்புறம் ஏலகிரிலேருந்து அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வர மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈரோட்டிலேருந்து போயிட்டுருக்கோம். ரூட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருச்செங்கோடு அப்புறம் சேலம் அந்த வழியாக போகிறோம் ஏற்காடு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 6:33 ஆச்சு. இன்னும் 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு கூகுள் மாமா சொல்கிறாரு ஏற்காடுக்கு. அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம கூட வர்றவங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம், அவங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு லாங் ரைடு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் போக போகிறோம். அப்புறம் எனக்கு வந்து ஏற்காடு தான் ஃபஸ்ட்டு லாங் ரைடு வந்துச்சு. பட் அப்போ என்கிட்ட கோப்ரோலாம் சேனலில் எல்லாம் சொன்னால் அதெல்லாம் விளாக் பண்ணல. இப்போ நான் வந்து ஏற்காடு எனக்கு இது செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஏற்காடு போகும்போது ஃபஸ்ட்டு லாங் ரைடு அதுதான் நமக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் ஆர்வ கோளாறில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு நிறையா ரைடு போயிருக்கனால ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கில்ஸும் இருக்குதுன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்க ரயில்வே கிராசிங். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த டே டைமுக்கு இந்த ட்ராக் சூப்பராக தெரியுங்க. அப்படியே ஸ்ட்ரைட் ட்ராக், ரயில்வே ட்ராக் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படியே அந்த லைட்டாக அந்த பனிமூட்டத்தோட சூப்பராக தெரியுங்க. இப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சன்ரைஸ் அப்போ ரைட் பண்ணுறோம். சன்ரைஸ் ஆகும்போது நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணல. பட்டு நம்ம ரைடு கரெக்டாக நம்ம வீட்டில் பைக்கை எடுத்த பைக்கை RX-ஐ வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கையில் சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்படியே ஆங்கிள்ஸ்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே கிளம்பும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிட்டுங்க. இங்கே இப்போ பார்த்திங்கன்னா என் கூட வரவங்க வந்து அவங்க 70 க்ரூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னாங்க. நானும் ஓகேன்னு 70 க்ரூஸ் பண்ணேன். ஆனால் 70 க்ரூஸ் பண்ணேன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே பின்னாடி ரொம்ப சைடு மிரர்லேயே காணாமல் போயிடுறாங்க. அந்தளவுக்கு பின்னாடி போயிடுறாங்க. சரின்னு ஒரு 40-50 அப்படி க்ரூஸ் பண்ணால் தான் அவங்க சைடு மிரரில் அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ்டாக வர முடியுது. ஆனால் அவங்கள கேட்டால் அவங்க 70 தான் க்ரூஸ் பண்ணுறேங்கிறாங்க. என்னன்னு தெரியல, அவங்க ஸ்பீடோமீட்டருக்கு இது ஒழுங்காக வேலை செய்யலையேன்னு தெரியல. அவங்க 70 தான் க்ரூஸ் பண்ணுறேங்கிறாங்க. பட்டு நான் 70 போனேன்னா அவங்க ரொம்ப பின்தங்கிடுறாங்க. என்னன்னு தெரியலீங்க. ஸோ அங்கே திருச்செங்கோடு போயிட்டு தான் பண்ணோம். நம்ம சிண்டாக்கு வேறு ஏர் செக் பண்ணோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏர் செக் பண்ணிவிட்டு ஃபியூல் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபியூல் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் ஏர் செக் பண்ணிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டில் வந்துட்டோம். திருச்செங்கோடு தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். திருச்செங்கோட்டிலேருந்து இப்போ வெளியே போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஏற்காடு இன்னும் 64 கிலோமீட்டர்ஸ் கட்டுது கூகுள் மாமா. நம்ம இப்போ 8:57 அங்கே போயிடுவோன்னு சொல்கிறாரு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:15. ஓகேங்க, இன்னும் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ்க்கு ஜேஆர் ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. அப்படியே இந்த ரோட்டு வழியாக அப்படியே திருச்செங்கோட்டில் அவுட்ரு போயிடலாங்க. நாங்கள் இன்னும் ஏர் செக் பண்ணல. எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபியூல் வேலை போடணும். எல்லாம் போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க பங்க்லேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏர் செக் பண்ணிட்டோம். ஏர் செக் பண்ணிட்டு ஃபியூலும் போட்டோம். ஒரு 520 ருபீஸ்க்கு ஃபியூல் போட்டுருவோம். ஒரு 5 லிட்டர்ஸ் வந்துருக்கு. 5 லிட்டர்ஸ் ஃபியூல் போட்டு கிளம்பிட்டோம். இன்னும் ஏற்காட்டுக்குன்னா 57 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 9 o'clock ரீச் ஆகிடும்னு கூகுள் மாமா சொல்கிறாரு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஃபுல்லாக மேலே ரூஃப் மாதிரி கவர் ஆகிருக்குது ட்ரீஸு. அதான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சரி விளாக் பண்ணலான்னு கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்காட்டுக்குன்னா 44 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நமக்கு முன்னாடி போகிறாங்களே அவங்க தான் நம்ம கூட வந்த ரைடர்ஸ். திடீர்னு சும்மா சீர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நாம் எப்பவும் போல போவோம்.
அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க RX 135 தான். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 132 CM டியூப் தான் போட்டிருக்குது. பட்டு பேட்ஜிங்கில் RX 100 RX கன்வெர்ட்டுன்னு சொன்னாங்க. பட் உள்ள பிஸ்டன் வந்து RX 100ஓட பிஸ்டன் போட்டிருக்காங்களா இல்லை 135ஓட போட்டிருக்காங்களான்னு தெரியல. பட் இது பார்த்தீங்கன்னா அந்த போர் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 135ஓட போர் கிட் தான். என்னன்னு தெரியல. எக்ஸாஸ்ட்டு 100ஓட எக்ஸாஸ்ட் தான் போட்டிருக்காங்க. பேட்ஜிங்கு 100 தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது மட்டும் அப்புறம் போர் கிட்டும் 135. பட் பிஸ்டன் மட்டும் எதுன்னு தெரில. 135 போர் கிட்டில் 100ஓட பிஸ்டனை போட முடியுமான்னு தெரியல. மேபி ஸ்லீவ் இது பண்ணி போட்டிருக்கலாம், என்னன்னு தெரியல. ஏதோ ஒன்றுங்க, அந்த பைக் பற்றி ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன். அது எப்படியோ ஒரு கல்குலேட் பண்ணிக்கோங்க. ஏற்காடுக்குன்னு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 7:58 ஆச்சு. இப்போ நம்ம இன்னும் சேலம் போகலை. சேலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஹைவேல ஜாயின் பண்ணுறோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரியல சேலமுக்கு. பார்ப்போம். ஏற்காடில் கீழே ஏற்காடு அடிவாரத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே சாப்பிட்டு போகலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா போன தடவை அங்கே தான் சாப்பிட்டோம். இப்போ அதே மாதிரி அங்கேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கலான்னு பிளானு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மலையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட இது ஸ்டாண்டர்ட் டைலாக்கை சொல்லிட வேண்டியதுதான். ஸோ இப்போ வேண்டாம், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா நம்ம ஸ்டாண்டர்ட் டைலாக் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வந்துட்டோம். சேலமில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ இன்னும் ஏற்காடு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா ரைட் சைடு ஃபுல்லாக அந்த ஏற்காடு ஹில்ஸ் தெரியுது. லெஃப்ட் சைடும் தெரியுது, 2 சைடும் தெரியுது. வாங்க அப்படியே போயிட்டு நான் அந்த ஏற்காடு அடிவாரம் போயிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டைலாக் சொல்லலான்னு கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லிங்க. அதோட மெயின் ரூட்டில் இல்லாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு ரூட் ட்ரை பண்ணலானுங்க. இது ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் போக மாட்டிருக்குங்க இந்த ரூட்டுங்க. சரி, டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி இந்த ரூட்டில் போகலான்னு இந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஹில்ஸ் தெரியுது. நம்ம ஹில்ஸில் ஓட்டுறதோட ஹில்ஸ் போகும்போது அந்த ஹில்ஸை பார்த்துக்கிட்டு ஓட்டுறது தாங்க எப்போவும் சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் டைலாக் சொல்லிட்டேங்க. ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஒரு குத்து மதிப்பாக வச்சுருக்கேன். எந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு தெரியல ஆங்கிள். நீங்கள் இங்கே போகக்கூடாதுன்னு இது வச்சுருக்காங்க. இதில் போக முடியாதுட்டு இருக்குங்க. இது ஃபுல்லாக இது காட்டு பாதைங்க. கூகுள் மாமாவை நம்பி வந்ததுக்கு இங்கே பாருங்க. இன்னும் இங்கே போக சொல்கிறேங்க. எங்கே இங்கே போகிறது? சரி, இப்படி பண்ணி கூகுள் மாமாவை நம்பி வந்தோம். கூகுள் மாமா நம்மளை என்ன செம்மையாக செஞ்சு விட்டாருங்க. ஒரு யூட்டன் போட்டுறோம். திரும்ப போக வேண்டியதாங்க. திரும்ப போய் அந்த மெயின் ரோட்லேயே போடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காடு போகிறக்கான அந்த மெயின் ரோட்லேயே வந்து ஜாயின் ஆகிட்டோம். ஓகே, ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே ஓகே. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் வந்துட்டோம். மொத்தம் 20 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குங்க. அதில் இதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு. வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் செக் பண்ணல. ப்ளீஸ் நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். வாங்க பார்ப்போம். இதுக்கு மேலே நான் கேமராவை ஆஃப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். வியூ நல்லா இருக்குது, வியூஸ் நல்லா இருக்குது. ஹோட்டல்ஸ் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேங்க. ஹோட்டல் மேலே போய் தாங்க. இன்னும் 12 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இதில் ஏற்காடுக்கு. ஆனால் மைல் ஸ்டோனில் 21 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. அது என்ன கணக்குன்னு தெரியல. நம்ம ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு மைல் ஸ்டோனை ஃபாலோ பண்ணி போவோம். நீங்கள் செக் போஸ்ட் தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா ஏற்காடு இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம கூட வந்தவங்களுக்கு ஃபியூல் ரிசர்வ் விழுந்துருச்சு. அதனால் இப்போ ஃபியூல் பம்புக்கு மேப் போட்டிருக்கு. அது இன்னும் 17 கிலோமீட்டர்ஸ். 9:36க்கு மேலே போயிடும்னு கூகுள் மாமா சொல்கிறாப்புல. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல, மேலே போய் தான் சாப்பிடணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 ஆச்சு. 9:07 எக்ஸாக்ட் டைம். வாங்க, கார்னர்ஸ் எல்லாம் வருது. அப்படியே கார்னர்ஸ் அட்டன் பண்ணிட்டு போவோம். அப்படியே வழக்கம் போல் அப்படியே கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதான். கார்னர்ஸ் எல்லாம் சும்மா பாடுறாக்க வேண்டியதாங்க. கார்னர்ஸை பார்த்தா தாங்க இதே வருது, அந்த ஃபீலே வருதுங்க. எக்ஸாக்ட் ரைடிங் ஃபீல். மங்கீஸ்லாம் நிறைய இருக்குங்க. ஆனால் சைடில் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஏர் செக், நல்ல வேலை ஏர் செக் பண்ணுங்க. ஏர் பற்றி வியூ வெறியாக இருக்குங்க. இல்லைங்க, அங்கே போய் நிற்போம். அப்படியே நம்ம இங்கே பாருங்க வியூ. தாறுமாறாக இருக்குங்க வியூங்க. மைக் ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மைக்கு வேலையை காட்டினா அவ்வளோதான். சரிங்க, கொஞ்ச நேரம் இங்கே வியூ போட்டு அப்புறம் கிளம்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே அங்கே வியூ பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்போ நம்ம கூட வந்தவங்க தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்க நம்மளே முன்னாடி போக சொல்கிறாங்க. பட் வேண்டான்னு கொஞ்சம் நேரம் பின்னாடி போகணுன்னு போகிறேன். ஏன்னா அவங்க திரும்ப ரைடர் ஸ்வாப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்த வரையில் ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு வந்தார். இப்போ அவர் தான் ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ நம்ம 500 மீட்டர் எபோ எம்எஸ்எல்னால் என்ன, சி லெவலா என்னன்னு தெரியல. இங்கே இன்னும் நம்மளுடைய ஓவர்டேக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி போக சொல்லிட்டாங்க. நம்ம போவோம். நம்ம அதுக்கு தான் முன்னாடி போனால் ஏற்காடு 18 கிலோமீட்டர் போட்டிருக்கு. முன்னாடி போனால் கார்னர்ஸில் நான் ரொம்ப கொஞ்சம் இதாக போவேன். அவங்களால நமக்கு ஒரு கோப்பப் பண்ண முடியுமான்னு தெரியல. பாருங்கன்னா மிரரில் காணாமல் போயிட்டாங்க. அதுக்காக தான் நான் பின்னாடி வந்தேன். அவங்க தான் முன்னாடி போனாங்க. சரி, நானும் வந்துட்டேன். இந்த கார்னர்ஸை பார்த்தா நம்மளைய அடக்க முடியுங்க. பட் எல்லாம் சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ரேஷாக எல்லாம் எதுவும் பண்ணல, சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ரேஷ் ட்ரைவிங்லாம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸ்பீட் லிமிட் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஸ்பீட் லிமிட்குள்ளே தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க, நம்ம ஒரேடியாக மேலே பங்குக்கே போயிட்டு வெயிட் பண்ணுவோம். லொக்கேஷன் வேணால் நிறையா இருக்குங்க. அவங்க ரொம்ப பின்னாடி வராங்க. எனக்கு அவங்கள விட்டுட்டு போகிறப்போ ஒரு மாதிரி இருக்குது. கார்னர்ஸை என்ஜாய் பண்ணாமல் போகிறப்போ ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியலங்க. அங்கே முன்னாடி ஏதாச்சும் வியூ நல்லா இருந்துச்சுன்னா போய் அவங்களுக்கு வெயிட் பண்ணலாம். என்னங்க ஏதோ பிரிட்ஜ் ஸ்டோனுங்க அது.
ஓரளவுக்கு நல்ல வியூ இருக்குது. ஆனால் பிரிட்ஜாக இருக்குது, அது இங்கே நிற்கக்கூடாது. ஏதாச்சும் நல்ல வியூ வந்துச்சுன்னா அங்கே அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் திரும்ப இதை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, அதுவும் இங்கே அவங்களுக்கு வெயிட் பண்ணலான்னு இங்கே நிற்கிறேங்க.